இப்போ நம்ம தமிழக அரசியல் ஒரு பரபரப்பான கட்டத்துல இல்லாட்டியும் ரொம்ப அமைதியாகவும் இல்லைன்னு சொல்லலாம். அதாவது பெரிய பூகம்பங்கள் எதுவும் இல்ல. ஆனா வரப்போற தேர்தல்களுக்கான காய் நகர்த்தல்கள், அப்புறம் ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையிலான வார்த்தை போர்கள்னு ஒரு இயல்பான அரசியல் சூடு இருந்துட்டு தான் இருக்கு. முதல்ல ஆளுங்கட்சியான திமுகவை பத்தி பேசலாம். இப்போதைய திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுல ரொம்ப தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க. முக்கியமா மகளிர் உரிமை தொகை திட்டம், காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம்னு நிறைய மக்கள் நல திட்டங்களை வெற்றிகரமா செயல்படுத்தியிருக்காங்க. இன்னும் பல திட்டங்களை அறிவிச்சு அதற்கான பணிகளையும் வேகமா செஞ்சிட்டு இருக்காங்க. அமைச்சர்கள் எல்லாருமே தங்களோட துறைகள்ல சிறப்பா செயல்படணும்னு தலைமை உத்தரவு போட்டிருக்கு. அதனால பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணம் செஞ்சு மக்கள் குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உடனடியா தீர்வு காணவும் முயற்சி செய்யறாங்க. மக்கள் மத்தியில அரசின் திட்டங்களை பத்தி எடுத்து சொல்றதுலையும் அரசின் செயல்பாடுகளுக்கு ஆதரவு திரட்டுறதுலையும் கட்சி தலைமை கவனம் செலுத்துது. அடுத்த வருஷம் 2026 வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போதிருந்தே பூத் கமிட்டி வேலைகள், கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துறது, தொண்டர்களை தயார்படுத்துறதுன்னு அடிமட்ட வேலைகள் ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. முதல்வரும் கட்சி தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் அவ்வப்போது கட்சி கூட்டங்களை நடத்தி நிர்வாகிகளுக்கு உரிய அறிவுரைகளை வழங்கிட்டு வர்றாரு. எதிர்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கவும் அரசின் சாதனைகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்கவும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து பிரதான எதிர்கட்சியான அதிமுகவை பத்தி பார்ப்போம். அதிமுக தரப்புல ஆளும் திமுக அரசின் செயல்பாடுகளை கூர்ந்து கவனிச்சு எங்கெல்லாம் குறைபாடுகள் இருக்கோ அங்கெல்லாம் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. முக்கியமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, விலைவாசி உயர்வு, மாநிலத்தின் நிதி மேலாண்மை, சில அரசு திட்டங்கள்ல வெளிப்படைத்தன்மை இல்லாம இருக்கிறதா அவங்க தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. கட்சிக்குள்ள இருந்த உட்கட்சி பிரச்சனைகள் ஓரளவுக்கு சுமூகமா தீர்ந்து இப்போ எல்லோரும் ஒன்னா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு மக்களை தயார்படுத்துறதுலையும் மக்கள் மத்தியில தங்களோட செல்வாக்கை திரும்ப நிலைநிறுத்தவும் தீவிர முயற்சி செய்யறாங்க. மாவட்ட வாரியாக தொண்டர்களை சந்திச்சு கட்சி பணிகளை வேகப்படுத்திட்டு இருக்காங்க. திமுக அரசின் தவறுகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்றதுல அதிமுக தலைவர்கள் கவனம் செலுத்திட்டு வர்றாங்க. அவ்வப்போது ஆர்ப்பாட்டங்கள், கண்டன கூட்டங்கள்னு நடத்தி தங்களோட எதிர்ப்பை பதிவு செய்யறாங்க. மற்ற கட்சிகள் எப்படி இருக்காங்கன்னு பாப்போம். பாஜக தமிழகத்துல மத்திய அரசின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்றதுலையும் திராவிட அரசியலுக்கு மாற்றா தங்களை முன்னிறுத்துறதுலையும் கவனம் செலுத்துது. அண்ணாமலை போன்ற தலைவர்கள் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு கட்சிக்கு ஆதரவு திரட்டிட்டு இருக்காங்க. அதிமுக மற்றும் திமுக இரண்டையும் மாறி மாறி விமர்சனம் செய்து வருகின்றனர். பாமக வட மாவட்டங்கள்ல தங்களோட செல்வாக்கை தக்க வச்சுக்கிற முயற்சி செய்யறாங்க. தங்கள் சமுதாய மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து அவர்களின் ஆதரவை திரட்டிட்டு இருக்காங்க. வரப்போகும் தேர்தலுக்கான கூட்டணி நிலைப்பாடு குறித்து பெரிய அளவில் வெளிப்படையான அறிவிப்புகள் இல்லை என்றாலும் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கலாம். நாம் தமிழர் கட்சி தங்களோட தனித்தன்மையை நிலைநிறுத்தி இளைஞர்கள் மத்தியில தங்களோட கருத்துக்களை பரப்பி வர்றாங்க. மாற்று அரசியலை முன்னிறுத்தி புதிய தலைமுறையை ஈர்க்க முயற்சி செய்யறாங்க. எந்த ஒரு தேசிய கட்சியுடனும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிடுவதையே முக்கிய இலக்காக கொண்டுள்ளனர். மொத்தமா சொல்லணும்னா இப்போதைக்கு தமிழக அரசியல்ல பெரிய அளவில் திடீர் மாற்றங்களோ அதிர்ச்சி தரும் நிகழ்வுகளோ இல்ல. ஆனா கட்சிகள் எல்லாமே அடுத்து வரப்போற நாடாளுமன்ற தேர்தல் 2029 மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கு 2026 இப்போதிருந்தே தங்களை தீவிரமா தயார்படுத்திட்டு இருக்காங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைகள், வியூக வகுத்தல், தொண்டர்கள் திரட்டுதல்னு திரைமறைவில் நிறைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. தலைவர்கள் வழக்கமான கட்சி பணிகளிலும் மக்கள் சந்திப்புகளிலும் ஈடுபட்டு வர்றாங்க. அரசியல் களம் எப்பவும் சூடாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அடுத்தடுத்த நாட்கள்ல என்னென்ன புதிய திருப்பங்கள் நிகழுதுன்னு பாப்போம்.